போட்டு விடு, கிலோ 10 ரூபாய்னு வெள்ளரி பிஞ்சு வைப்போம். நீர் கடுப்பாக பேசுகிறீரோ? ஏங்க சூடுக்கு அப்படித்தாங்க இருக்கு. உங்களுக்கு சூடா? நீர் கடுப்பு வந்தால் என்ன செய்யணும்? அந்த பிள்ளையை லைன் பண்ணி விடுவா. ஏய், கேட்கறதுக்கு பதில் சொல்லி. அரசுங்க குளுக்கோஸ் ஏற்ற முட்டேன். நீர் கடுப்பு வந்தால் என்ன செய்ய வேண்டும்? சுண்ணாம்பு எடுத்து டவுன் பஸ்ஸில் தடவணும். டவுன் பஸ்ஸில் தடவுனா நீர் கடுப்பு நின்றுமா? ஏங்க அன்னைக்கு ஒருத்தன் அப்படித்தான் காலில் விரலில் தடவிட்டு மிச்ச சுண்ணாம்பு டவுன் பஸ்ஸில் தடவினான்னு சொல்ல வந்தேன். கடுப்பது எங்கு? கடுப்பு திஸ் ஓஸ். கீழே தடவினால் மேலே எப்படி நிற்கும்? அப்படியா? போஸ்ட் மரத்தில் இருக்க லைன் எப்படி வீட்டுக்குள்ள விளக்கறியுது? கமான், கை தட்டலாம். ஐயோ ஐயோ, தஞ்சாவூர் மாவட்டத்தில் என் நீதி செத்து போச்சா? என் பருப்பு வேகலையா? 5 பாயிண்ட் சிலிண்டரை கூட்டி பருப்பு. அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. அண்ணன் யாருன்னு சொன்னா தம்பின்னு சொல்லுவீங்களோ? ஏன் நீங்க அண்ணன்வீங்களோ? நான் அண்ணனுக்கெல்லாம் தம்பி. நான் தம்பிக்கெல்லாம் அண்ணன். என் கூட பிறந்த மொத்தம் 9 பேர். என் கூட பிறந்த மொத்தம் 7 பேர். என் கூட பிறந்த தக்கன், பிறகு வஜஸ்டர், அத்திரிஜ மகரிஷி, ஆங்கிரஜ மகரிஷி, புலவர், பிளவை சொல்லக்கூடிய 9 அண்ணனுக்கு நான் கடைசியாக பிறந்தவன் தம்பி. என் கூட பிறந்த 7 பேர் ஆம்பளை பயிலுங்க. யார் யாரு? அண்ணே 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 அண்ணே. வெத்து ஓட்டு ஏட்டு ஓட்டக்கூடாது. மாட்டில் நான் சொன்னேன் தக்கன், பிறகு வஜஸ்டர், பிளவை, அத்திரி. யார் யாரு? இவன் ஒரு அருவா இருந்தா கொண்டு வாங்க. அருவா வந்து கடைசியில் பிறந்தவன். நீங்க எத்தனை பேரியா? வீரத்தேவன். வெளியில படுத்தவன், உள்ள படுத்தவன், கட்டிலு கீழே படுத்தவன், தெருவில் படுத்தவன், பிளாட்பாரத்தில் படுத்தவன், பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைட்ட படுத்தவன். என்னையா சொல்ற? அவங்க செஞ்ச தப்ப சொன்னேன். அண்ணனா தம்பியா? பேரை சொல்றேன். வீரத்தேவன், கிள்ளி விளவன், வேங்கை மாறேன், சேங்கை மாறேன், லெஃப்ட்ல மாறுறேன், ரைட்ல மாறுறேன், சென்டர்ல போறேன். 7 பேர். அப்ப தெரிஞ்ச நீ சொல்லியாத. சரி சரி, வா, கோச்சிக்காது. என் குடும்பத்தை தலையிடாத, வெட்டுக்குத்தாய் போகலாம். 7 பேருக்கு நீ அண்ணனா தம்பியா? அவங்க 3 பேத்துக்கு நான் அண்ணன், 3 பேத்துக்கு தம்பி. நான் நடுவுலவேன். முதல்ல பிறந்தவன மூத்தவன் சொல்லுவாங்க. ஆமா. கடைசியில் பிறந்தவனே இளையவன். நடுவில் பிறந்தவனே நடுவுலவன். மிச்சம் 6 பேர் எங்க பிறந்தாங்க? 6 பேர் ஆஸ்பத்திரி பெட்டில் பிறந்தாங்க. என்னையா சொல்ற? சொல்ல தெரியாமத்தே சொல்றேன். யார் அப்பனே? யாரையும் பணைய முடியாது, சந்தேகப்படுறாங்க. யார் அப்பனே? என் பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நான் அப்பேன். உன் பொண்டாட்டிக்கு பிறக்கிறதுக்கு நீ எப்படி அப்பனாக முடியும்? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன ஆக்க வேணாவேன்? அடுத்தவளுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீ எப்படி அப்பனாக முடியும்? நான் தாங்க போய் ட்ரில் போட்டேன். ட்ரில் என்றால் என்ன? ட்ரில் என்றால் திஸ் ஓஸ் இந்த லாங். அந்த ஓஸ் என்ன சொல்றானே இப்படி கை தட்டப்ப. ஓஸ் இந்த பெண்டிங், லாங் இந்த லெகோட். தமிழ்ல உரையாட வேண்டும். தமிழ்ல நீளம் இந்த மூங்கிக்கம், அகலமான சட்டி. மனைவிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீங்க அப்பேன். ஆமா. விவரம் சொல்லுங்க. மனைவி வந்து பொண்ணு பார்க்க போனோம். சரி. புரோக்கு ஒரு 10,000 கமிஷன் வச்சேன். வா உட்காந்து பேசுவோம். உட்காந்து பேசுவோமா? ஒரு டீ வாங்கிட்டு வாப்பா. பொண்ணு பார்க்க கல்யாணம் பண்ணோம்ல. கல்யாணம் பண்ணி அன்னைக்கு ராத்திரி, முதல் ராத்திரி. இரு, பெண்களுக்கு எத்தனை ராத்திரி? 9 ராத்திரி. ஆமா. அது நவராத்திரி என்பார்கள். ஆமா. ஏன் நவராத்திரி என்பார்கள்? தன்னுடைய ஆயுள் பலன் தாலி நிலைத்து நிற்க வேண்டும். கணவன் ஆயுள் பலன் இருக்கும் நவராத்திரி. ஆண்களுக்கு எத்தனை ராத்திரி? 1 ராத்திரி. அதுதான் சிவராத்திரி. நீ முதராத்திரிங்கிறியா? அது என்னது? முதராத்திரினா மைசெட்டுக்காரன் உள்ள போவேன். எங்க? அந்த கட்டிலுக்கு கீழே வயரை மறந்து வச்சிருப்பாங்க. போயிடுவேன். எங்கடா? அந்த ரூமுக்குள்ள தாங்க ஒரு அறை. இப்போ நீ மணமேடையில் நீ உட்காந்துருக்கேன். மணமகள் உட்காந்துருக்காங்க. முன்னாடி ஐயர் உட்காந்துருக்காங்க. ஐயர் மந்திரம் சொல்லி உன் கையில் தாலியை தர்றாரு. ஆமா. முடிச்சு யார் போடணும்? முடிச்சு வந்து தாலி செய்கிறவன் போட்டிருப்பேன். டேய் இல்லை அவுத்திருப்பேன். அதெல்லாம் முடிச்சு நான் தாங்க. 2வது முடிச்சு என் தங்கச்சி. 3வது முடிச்சு அது எந்த பொம்பளை ஓடுறான்னு எவனுக்கு தெரியும். அப்போ தாலியை கட்டினவனு தாலியை வாங்கணும், அறைக்குள்ள இருக்கணும். என்னப்பா? குட் பாயிண்ட். எப்படி சொல்ற? தாலி கட்டினவனும் தாலி அறைக்குள்ள இருக்கணும். ஆமா. முடிச்சு யார் போட்டது? நான். 2வது முடிச்சு தங்கச்சி. 3வது முடிச்சு ஊருக்கார பொம்பளை. அப்போ தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கணும், அறைக்குள்ள இருக்கணும். இப்போ யாரா இருக்கிற அறைக்குள்ள? அப்படி பார்த்தா கல்யாணத்தை எவன் சம்மந்தப்பட்டான்னு அவன்லாம் உள்ள இருக்கணும். புரோக்கர் ஒண்டாட்டி தண்ணி மோந்து கொடுத்த பொம்பளை திருப்பி ஊருக்கு தெரியாமல் ரூட்டு கேட்டபோது ரூட்டு சொல்லியிருப்பாரு. என்ன ஐயர் கொட்டைக்காரன் மை செட்டுக்காரன் சப்பலை ஒன்றை வந்தவன் டேப்பில் மடக்கினவன்
தண்ணி டேங்க் கொண்டு வந்து 50 பேர் உள்ளே இருக்கிறதுக்கு என்ன 20 கிரிக்கெட்டாயா? சரி அது போட்டுவியா? அதுதான் போயிடுச்சு. அறைக்குள்ள யார் யார் இருக்கிறதப்ப? நானும் என் முட்டாடினேன். என்ன நடக்கும் அதுக்குள்ள வந்து சான்சினாவுக்கு எனக்கு பெல்ட் மேட்ச் நடக்கும். அப்போ என் பொண்டாட்டி கூட வந்து குருடாங்கில் சேர எடுத்து தலையில் அடிச்சிருவேன். உள்ள வந்துருமா? போய் இது பண்ணுவோமுங்க. எதியா? ஒரு எண்ணெய் சட்டி ஒன்று வச்சுக்கிடுவான். மைதாமா வச்சு வடை முதல் ராத்திரிக்கு எண்ணெய் சட்டி உள்ள வைப்பிய. எங்க வடை ஓட்டு அங்கே ஒரு டீ கடை ஓடுவேன். என் பொண்டாட்டி அறைக்குள்ளேவா? இருங்க போய் இது ஒன்று வாங்கிங்க. எது? என் பொண்டாட்டி பால் கொண்டு வருவா. சரி. நான் வந்து உள்ள 2 சிப்பு பழத்தோடு உட்காந்துருப்பேன். சரி. 2 பேரும் மாற்றி திம்ப விடிஞ்சிடும். மறுபடியும் மறு வீட்டுக்கு போயிடும். அவ்வளோதாங்க. ஏண்டா நீ பழத்தை கொடுக்குற, அந்த பொண்ணு பாலை கொடுக்குறா, விடிய விடிஞ்சிரும், மறு வீட்டுக்கு போயிருவிய. அப்புறம் மசருனா புள்ள பிறக்கும். அப்புறம் எப்படா புள்ள பிறக்கும்ன்ற? இல்லை பிறந்ததே மசரோட தான் இருந்துச்சு. தலை மசர் கை தட்டலாம். அவ்வளோதான். மசரு கை தட்டு வாங்கிட்டே இருப்பேன். உன் பேர் என்ன? அச்சவேர். வந்துட்டாங்க பழைய விலைக்கு. என் பேர் என்னன்னா, அப்பா இருக்கார்ல, அப்பாவோட பிறந்ததே சித்தப்பா, சித்தப்பாவோட பிறந்ததே கடைசி அப்பா. அவர் தான் லூஸ் ஆக்கிடுவானே. சொத்துக்கு போகும்போதே அப்போதே எங்கள் ஐயா வந்து தட்டி கொடுக்கும் போதே எங்கள் ஐயா வந்து எங்கள் அப்பாவன்ட்ட சொல்லும் போதே மாட்டு வண்டியை பற்றிட்டு போகும்போதே எதிர்த்து விட்டு வேலுச்சாமி வடப்பில் மேய்ஞ்சது. அப்படி மேயும் போது அவன் அறுவாடத்து வரும்போதே என் தங்கச்சி வந்து கத்திக்கம் படுத்துட்டு போனது. அப்போதான் பிரச்சனை வந்து இவங்கன்னு பாயும் போது எங்கள் அப்பத்தா கூட வரும்போது அது சேலையை பிடிச்சி உறிஞ்சாங்கல்ல. இது வரைக்கும் 80 நாடகரை லூஸ் ஆக்கி விட்டுருக்கேன். சொன்ன போதே புரிஞ்சா உங்களுக்கு? ஐயா புரிஞ்சா எதுக்கே உட்காந்து அப்புறம் ஏங்க கை தட்டுறிய? அதே ஏடா எதுவுமே சொல்லாமல் கை தட்டு வாங்குறதே எம்கே. நீ புழைச்சிக்கிருவ. அவ்வளோதான். ஒரே வந்து கேட்டது மந்திரம் மாதிரிதான். நான் கேட்டது உன் பேரை கேட்டேன். பேருதான். அதான் என்ன? அம்மாவுக்கு குலசாமி முருகன், அப்பாவுக்கு குலசாமி வந்து நொண்டிமுனி. இருறான்னு தான் சொன்னாரு. நொண்டி முனியானு கேட்கல உன்னைக்கிட்ட. உன் பேர் தானே கேட்டிருக்கேன். பேர் தாங்க. பேர் வைக்கணும். அல்ல விவரமா சொல்லு. விவரம் தான். அப்போ அப்பாவும் அம்மாவும் வந்து நேர்த்தி கடாயம் போட்டதுனால 5 கடாய் வெட்டணும்ட்டாங்களா. 5 கடாயில் வந்து 3வது கடாயை வெட்ட போகும்போது தான் பூஜாரி பார்த்துருக்காரு. அது செம்புரி ஆடு பொட்டையாட்டை போட்டு வெட்டியிருக்காங்க. பொட்டையாட்டை வெட்டக்கூடாதுன்னு மறுபடியும் கடா பிடிக்க போகும்போது அவன் கிட்ட வந்து கம்புக்கூட்டில் பாஞ்சது கடா. யார் கம்புக்கூட்டில்? கிட்ட. அப்போ நீயே சொல்லியா? சரி சொல்லு. கோவப்படாதீங்க. அப்போ கம்புக்கூட்டில் பாயும் போதே திரும்பி பார்த்துருக்காங்க. கம்புக்கூட்டில் ஒத்த மசர் இல்லை, கிட்டா பாஞ்சிருச்சு. யாருக்குன்னு? அவன் தான் கிட்டு பாயும் போது தான் கோயந்தை வந்தது. கோயந்தை வந்ததே சுப்பிரமணி கடைசியாக வரும்போதே வரப்பில் விழுந்து பல்லு உடைஞ்சது. அப்போ பல்லு உடையும் போதே அவன் பொண்டாட்டியை பீங்காங்குத்துனது. பீங்காங்குத்தும் போது தான் தரிந்து மருத்துவ வச்சு பார்க்கும்போது மருத்துவ வச்சு வந்து புரிச்சு கடாவட்டு போயிட்டான்னு ஓடி போனது இன்னொருத்தனோட. இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா இந்த ஊரில் வந்து 15 நாடகம் வச்சா தான் சரியாக வரும். எப்படி கதை சொல்லிடுவா? நான் இடுப்ப முடியாதுன்னா வேற பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். பேரு தான் என்னன்னு கேட்டா அதாங்க ஏலாப்பா லேசா மூக்கு அரிக்குமே. முதல்ல அரிச்சிருச்சு. மூக்கு அரிக்குதுன்னா மாத்திரை ஓடுறன்னு அர்த்தம். அப்போ உங்க அப்பா பேரு? அப்பா வந்து மறுபடியும் ஆரம்பிக்காத. சரி, அப்பா வந்துட்டார். எங்க? அதே கதையில் வந்துட்டார். இன்னைக்கு அப்பா வந்திருக்காரா? வரல. ஏன்? எங்க அப்பா பெரும்பாலும் ஊரில் போடுறதில்ல. ஏன்? மேடையில் 4 பாட்டு போடலாம். அவன் வண்டி சங்கத்தில் ஏறும்போது பாடிட்டு வர்றான். அதனால ஆமாம். இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பருத்தி பால் கட்டுறவங்க. நல்ல தொழில்றா. காவல் பார்க்குறான். காவல் காக்குறீங்களா? எதுக்கு காவல்? திணை காவல். என்னென்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை செந்தில் வடிவலனுக்கு. ஏன் ப்ராடு பேசுகிற? ஏன் போய் பேசுகிற? கருந்தினை உங்களுக்கு, செந்தினை முருகனுக்குங்கிறிய. முருகன் சாப்பிட்றாரா? சாப்பிடலை. திருப்பி அதை படைச்சிட்டு யார் சாப்பிட்றது? நாங்கள் தான் சாப்பிட்றோம். அப்புறம் முருகனுக்குன்ற அப்படி பார்த்தா பிள்ளையாரை கொண்டு போய் சுண்டல் வச்சுட்டு இவங்க தானே சாப்பிட்றாங்க. அதைத்தான் கேட்குறேன். அவர் என்ன தெய்வம் சாப்பிடுதுன்னு வாயை திறந்துச்சுன்னா எவனா ஒரு கிடா விட்டுவானா? செவரொட்டியை கூட விட மாட்டேன், பிடிச்சி இழுத்துருவேன். ஆமாம். தெய்வத்தையும் உடச்சி எடுத்துருவாங்க கறி வேணும்னு. உள்ளே இருக்காது. ஆமாம். அப்போ உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? உள்ள வந்து நாடக நடிகர் 3 பேரும், ஊருக்கால 2 பேர் படுத்துக்கலாம். அதெல்லாம் கேட்கலையா? சரி. காவல் காப்பதற்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? 2 பேர். எங்கே இருக்கின்றார்கள்? உள்ள இருக்காங்க. ஒருவருக்கு இருவர். பேர் சொல்ல முடியுமா? சொல்லவா? என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. இல்லை சொல்லிடுறேன். இது எதுக்கு படபடன்னு வந்துட்டா நாடகம் கட்டு போகும். ஒன்று என் தங்கச்சி. சரி. இன்னொன்று நம்ம ஆள் கிரைண்டர். உனக்கெல்லாம் ஒரு ஆள் தேவையில்லை தான். ஊருக்காரர் சொல்லியிருக்கா கிரைண்டருங்க. வந்து 2 இன்ச்சு பெல்ட்டை போட்டேன். கரைச்சி பிடிச்சான்னு ஓடிச்சு. இப்போ வந்து கிரைண்டர் அகண்டுக்கிருச்சு குழாவி. இப்போ
இப்போ சுவிட்சியை போடுறேன், பெல்ட் லூஸ் ஆகி லப்பட்டாக்கான்னு அடிக்குது. ஏதோ வந்தது வந்துட்டு இந்த பைப் புரிஞ்சு போட்டு டைட் பண்ணிட்டு போட்டேன். இல்லை ஓ ஆளால் கிரைண்டரை எதராக சொல்கிற ஒரு அளவும் புரியலை. ஏங்க வேற எதாவது வெட்ரூம் வச்சிருக்கீங்களா? ஏப்பா அந்த அண்ணன் வாங்கிக்கிறோம். அந்த பெல்ட்டு கீழே மட்டும் கிரிச்சுக்கிச்சான்னு ஏன் உங்ககிட்ட இல்லையா அந்த வெட்ரூம்பு? ஏன் ஸ்பேனரை போட்டு திருவுன்னு துருவு ஏறிக்கிருச்சு. போச்சா? ஒன்றும் கதை ஆகிற மாதிரி இல்லை. உங்களது 12 இன்ச் ஸ்பேனர் தானே? சரி சரி. ஓசு இந்த கப்ளிங்க வள்ளியை பார்க்க வேண்டுமே. பள்ளிக்கு முன்னாடி நம்ம ஆள் இருக்கு. உங்க பேர் சொல்ல வந்ததுலேருந்து என்னை யார் என்று கேட்க வக்கு இல்லை. நீலாம் ஒரு ஆள் ஏண்டா கோவப்படாதே, அதே சம்பளம் தானே. மூஞ்சி அப்படித்தான். உங்கள் பேர்? எங்கள் அப்பா வச்சவர். அதான் நான் சொன்னேன்ல லூஸ் பிடிச்சுன்னு சொன்னா பிடிச்சிருச்சுல. பிடிச்சிருச்சா? என்ன பேர் வச்சாரு? தமிழ் பேர் வச்சாரு. என்ன தமிழ் வச்ச தமிழ் என்ன வச்ச? இல்லையா சின்ன பிள்ளை அத்திரி பிடிச்சி விளையாடுற மாதிரி ஆகி போச்சு பொழப்பு. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தரம்மா, நடன பிரியா ருத்ரா, போஜன பிரியா குண்டோதரா, கனிப்பிரியா கந்தன் என்று சொல்வதைப் போல கழகப்பிரியா நாரதா என்னுடைய பெயர். நீங்களா? ஆமாம். குக்கரே பாக்கெட்டில் இருப்பீல? குக்கரே பாக்கெட்டில் பார்த்துருக்கேன் தான். இப்படி கேரத்தனமாக தானே பார்த்துக்கு தெரியுற. அழுகாத. இல்லையா? அழுகாதன்னு. உங்கள் பேர் நாரதரா? என்னோட பெயர் நாரதர். வேற என்ன கேட்குற? கல்யாணம் ஆகலை. என் நரம்பு ஆயிருச்சு. ஆகலை. ஆயிருச்சுலாம் ஆகலை. அல்ல இந்த மேடையில் முனி ஓட்டை இருக்கு. நெய் நல்லா இருந்தவர் இதாகிட்டார். உங்கள்கிட்ட போய் போய் சொல்லணுண்ணா. ஆகலை. ஆயிருச்சு ஆயிருச்சு. இதெல்லாம் போய் எதுக்கு நான் மறைச்சிக்கிட்டு சொல்லுவாங்க? தேவையாது. ஆயிருச்சு. ஆகலை. அந்த ரிமோட் ஆஃப் பண்ண பொம்மை ரொம்ப சுத்துது. ஆயிருச்சா? ஆகலையா? ஆகலையா? விட்டுருங்க. இப்போ ஆகலை. ஒரு நேரத்தில் ஆனது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியா? ஒரு நேரத்திலே கிரேதா திரேதா துவாபர கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்தில் துவாபர யுகத்திலே 52 மனைவிகளை திருமணம் புரிந்தவன். நெஞ்சு 60 பிள்ளைகளை பெற்றவன். 52 மனைவிகள். எப்படி ஒர்க் பண்ணீங்க? என்ன ஒர்க் பண்ண? இல்லை எப்படி வேலை செஞ்சீங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் அவதார மனைவிகளப்பா. வா என்றால் வருவார்கள், போ என்றால் போவார்கள். 4-5 ஓசு. எப்பப்போ நினைக்கிறேன்னா அப்பப்போ வருவார்கள். எப்பப்போ போக சொன்னா அப்பப்போ போயிடுவார். நான் நினைச்சோம்னா கிளிக்கு இற வைக்கிற மாதிரி. நான்லாம் வந்து சிறுசை பெருசாக்கக்கூடியவன், தண்ணி மேலே நடக்கிறவன், கூடு விட்டு கூடு பாயக்கூடியவன் இந்த நாரதன். சரி சார். தொப்புள்ள வருவோம், தொடையில் வருவோம், கண்ணில் வருவோம், காதில் வருவோம், ஆம்பளைக்கு ஆம்பளை சேர்ந்து பிள்ளையை பத்துக்குருவோம், பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு 3000 வருஷம் வந்துடுவோம். இது தெய்வலோக கணக்கு. மோசமான காமவரியா இருப்ப போலையா? எத்தனை உண்டாட்டி? 52 மனைவிகள். இழப்பு வராது எதுக்கு? இல்லை அதுகளுக்கு சாமான் எங்கேயுமே வாங்கிட்டு போகும்போது இழப்பு வராது. ஏன் இப்போ தானே சொன்னேன். அவெல்லாம் அவதார மனைவிகள். வா என்றால் வருவார்கள், போ என்றால் போவார்கள். புரியுதா? இல்லை 60 பிள்ளைகளை பெற்றவனடா. ஏனுக்குள்ள படுத்து ஏயா அறிவு கட்டவனே. 60 பிள்ளைகளும் தானே இன்னைக்கு நாட்டிற்கு 60 வருஷங்களாக கொடுத்திருக்கிறேன். பிரபவ விபவ சுக்கில பரமோத பிரஜுர பக்தி ஆங்கிறத ஸ்ரீமுக பாபா யுவ தாதி ஈஸ்வர விதானே பிரமாதி. இப்படி உங்க அப்பா பிரம்மா. அடங்க அம்மா. சரி அப்போ உங்க அம்மா கோத்தாக்குற. மெட்ராஸ்ல இருந்தேன், சைதாப்பேட்டை முறுக்கு. அந்த பாஷை வருது. உங்க அப்பா வேறு என்ன? பிரம்மதேவன். என்ன பண்றாரு? படைக்கின்றார். இப்போ கூலம் 8000 இருக்குமா ரோடு? நாயட்டில் எத்தனை எவ்வளோ? மாட்டு வண்டியில் எத்தனை கூலம்? நாராயண கூலாளி கூட வரும். இல்லடா, நான் அடிக்கடி அவர் தான் நினைக்கிறேன். கூலம்னா என்ன? வைக்க கூலம். அந்த படைப்பை சொல்லலையா? 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு படைக்கக்கூடியவன் என் தந்தை பிரம்மதேவன். அவர் தான் படைக்கின்ற தொழிலுக்கு அதிபதி. இப்போ எங்கனுக்குள்ள இருக்காரு? மேலே இருக்காரு. சத்தியலோகத்தில் இருக்கின்றார். சட்டியை போட்டு போடுறது சத்தியலோகத்திலே இருக்கின்றார். சரி சரி. உங்க அம்மா கலைவாணி. திருட்டு போயமே அப்படி சொல்லிக்க மாட்டாங்களா? அறிவு கட்டவனே. நன்றி வணக்கம். நாம் அடந்தேன் கல்விக்கெல்லாம் மதுவதி. நாம் அடந்தேன் தமிழ் செல்வி சரஸ்வதி. கல்வியை கொடுக்கக்கூடியவள் தான் என் தாய் சரஸ்வதி. உங்க அம்மா? ஆமா. சரி. இப்போ பொம்பளாச்சே இல்லை? இப்போ இல்லை. நரம்பு இது பிறண்டிருக்கான்னு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியதானே? சரி. அதைத்தான் முதல்ல சொன்னேன். நாங்கள் நினைத்த மாத்திரத்தில் எதை வேணாலும் செய்வோம். மாத்திரையை போட்டுக்கிட்டு ஏதோ மாத்திரையை போட்டுக்கிட்டா நீங்கள் தானே சொன்னீங்க நினைச்ச மாத்திரை இல்லையே. உனக்கு சவ்வு இல்லைங்கிறது எனக்கு தெரியும். மாத்திரம்
மாத்திரமா நீ மாத்திரைன்ற ஏன்டா நீ செய்யற தொழிலை பூரா இங்க ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க? அப்ப பாச இல்ல என்னமோ கேட்டியல, என்னமோ கேள்வியெல்லாம் கேட்டு என்னமோ சொன்னீங்க. சிலிண்டரு எவ்வளோ இங்க இருந்து அறந்தாக்கி எத்தனை கிலோமீட்டர் என்கிட்ட கேட்குறியா? தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரன்ட்ட என்கிட்டே கேட்குறேன். இந்த ஊர்ல இருந்து அறந்தாக்கி எத்தனை, இப்போ நான் உடனே கேட்குறேன், பட்டுக்கோட்டையிலேருந்து அறந்தாக்கி எத்தனை கிலோமீட்டர்? ஒரு தடவை தான் நான் வந்திருக்கேன், அடுத்த வட்டம் போய் கரெக்டாக சொல்கிறேன். பெண்டு நிறையா இருந்துச்சுங்க, வேகத்தில் இருந்ததுனால கிலோமீட்டர் அளக்க முடியல, டேப்பு முறிஞ்சுக்கிடுச்சு. கை தட்டலாம் அவ்வளோ. கேட்டு கேட்டு வாங்கிக்க. என்னுடைய பிள்ளைங்கோ நான் பிள்ளைங்கோ ஆய் ப்ரோ 4.5 3.5 காசுக்கு 7.5 8.5 கத்தரிக்காய். காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? இப்படித்தான் ஒரு ஆள் கேட்டார், பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என்ன பிரச்சனை? கத்திரிக்காய் காரையும் பூரா சண்டைக்கு வந்துட்டாங்க. ஏன்டா அவங்க சண்டைக்கு வர்றாங்க? 4.5 3.5 கத்திரிக்காய். 4.5 3.5 காசுக்கு 7.5 8.5 கத்திரிக்காய்னா காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? சபாஸ், ஹிந்தி எனக்கு தெரியாது. ஏங்க நான் விகட கவி, நீங்க சொல்லும் போது மக்கள் சிந்திக்கணும். நீ சிரிக்க வைக்க வேண்டும். நானும் புராணத்தையே பேச ஆரம்பித்து விட்டால் சிரிப்பு நக்குன மாதிரி இருக்கும் என்ற. என்னது உண்மைதானே ப்ரோ? கோடி கணக்கில் 600 கோடியை போட்டு படம் எடுத்தாலும் திரைப்படத்திலே அங்கே ஒரு நகைச்சுவை நடிகன் அந்த படத்துக்குள்ளே இருப்பான். உண்மை, அது நியாயமான வார்த்தை தான். அது மாதிரி தான் அந்த நாடகத்தில் கலக்க போவது யாருங்கிற மாதிரி. ஆமாம், அறிவு சார்ந்து பேசக்கூடியவர் நாரதர் மகாமுனி. அதை சிரிக்க கண்டு பிறந்தவர் நீங்கள் தான். சிரிக்க வைக்க ஒரு தன்மை உன்னிடம் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கும் ராதாகிருஷ்ணன் நன்றபடியாக நன்றாக இருக்கின்றார். அன்பாலயம் என்ற ஒரு அறக்கட்டையில் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். மக்களுக்கு இல்லாத ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் நீடோழி வாழ வேண்டும். எனக்கு நாடகத்தை கூடிய கண்டிப்பா நாடகத்தை கொடுக்கறதோட உங்கள் கலையை ரசித்த இந்த பகுதியில் பாப்பநாடு தங்கராசனா நீங்க வாங்காத பேர் இல்லை. உங்கள் கலையை தொடர்ந்து கொண்டே உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு பிள்ளையாக நான் இருக்கிறேன். வேற என்ன? ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீ சொன்னதே எனக்கு ஒரு வீடு வாங்கினது மாதிரி. அந்த ராதாகிருஷ்ணன் ரொம்ப வாழ்க வாழ்க. கண்டிப்பா அது ஒரு கட்டம் வள்ளியை பார்க்க வேண்டும். இந்த 4 பேர் வரணுமுங்க. ஏன்னா வண்டி குடஞ்சாஞ்சிடும். 4 பேர் இருந்தால் வெயிட் கரெக்டாக வண்டியை இயக்க முடியும். ஆமாம், திணை வச்சிருக்கீங்க. ஆமாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அது திணை இல்லைங்க, 1500 சம்பளத்தை கட்டிட்டு இருக்காங்க. நஞ்சை என்பார்கள், புஞ்சை என்பார்கள். நஞ்சை இருக்கு, புஞ்சை இருக்கு. நஞ்சைனா என்ன, புஞ்சைன்னா என்ன? பூ இஞ்சை புஞ்சை, நாய் இஞ்சை நஞ்சை. இந்த விளக்கம் சொல்றதுக்கு 1.5 மணி நேரம் கக்கூசில் உட்காந்தே படிச்சிருக்கேன். வாங்கப்பா ஐயா. யாரு? ரூம் பாய். நீ இருக்கிற 8ஆம் நம்பர் ரூம்ல தண்ணி விளையாண்டு அதை போய் அடப்பு எடுத்து விட்டு வருவேன். அங்கே போயிட்டு தான் வர்றேன். நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிங்க. அங்கே போயிட்டு தான் வர்றேன், போயிட்டு வருவேன். தம்பி, அந்த ரூமில் ஒருத்தர் இருந்தால ஒரு பையன், அவன்கிட்ட 800 வாங்கிட்டியா? அடிச்சு வரட்டியா? தொழிலை கற்று விட்டாங்களே. 800 எதுக்கு? நம்ம ஒரு சப்போட்டை ஒன்று இருக்கு, அடிச்சு நெளிச்சு முடியும். ஆமாம், உருண்டையாத்தியா இருந்துச்சு. அதை அடிச்சதுல நேற்று சம்பட்டி வச்சு அடிச்சு விட்டேன். இப்போ எப்படி சப்பட்டையா வருமா இல்லை உருண்டையா வருமா? இல்லை, நீங்கள் எப்படி தோதா அப்படி உருவாக்கி கொண்டு வரேன். பரவாயில்ல, அந்த பிள்ளைய லைன் பண்ணி விடுறேன். யாருக்கு? ஒரு 370 ரூபா லைன் பண்ணி. ஏன்னா இந்த பாடிக்கு நல்லா பேசுகிற, நல்லா பாடுற, ஏன் இப்படி கேவலமான புத்தி உனக்கு வந்துக்கிட்டே இருக்கு? இல்லை, அந்த லைன் பண்ணி விடுறேன். இப்போ அந்த வேலை பார்க்குறியா நீ? என்னங்க பொம்பளாசி இல்லைன்றியே, லேசாக ஊருதான்னு பார்ப்போம். நான் தான் ஆசையே இல்லைன்ட்டேனடா. ஏங்க எப்படி ஆசை இல்லாத ஆள் வந்தாலும் அவள் வந்து இது பண்ணிடுவா. இப்போ நீ அந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நல்ல வருமானம், நல்ல சம்பளம், நல்லா இரு. முதல்ல கூட்டியா போய் என்கிட்ட கூட பேசிக்குவோம். பரவாயில்ல, ஆனால் இழப்பு தாக்குமானது. ஆனால் அவன் எலும்பு வச்சிங்க எடுத்த சொல்ல இப்படி ஏந்துவா. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா போய் ஒரு முட்டியை கட்டிட்டு வா. அறிவு கட்டவனே, அழைத்து வாயா, பார்ப்போம் ஐயா, நல்லதொரு ஆசீர்வாதத்தை கூறுங்க. கூப்பிடுங்க. சோத்துக்கா அன்னக்கிளிய என் அருங்கிளிய கட்டப்பும் நாட வரணும் மட்டும் பாரு. அன்னக்கிளிய என் அருங்கிளிய ஆருயிர் நாயகிய அனிதா புள்ள, ஆருயிர் நாயகிய அனிதா புள்ள, அன்னம் போல ஒரு நடை நடந்து பாரு. இதுக்கு நீர்மால் அடி அடிக்கிறியாடா? சாமியார் வந்திருக்கார். எதுக்கு வந்தாரு?
370 ரூபா பேசியிருக்கீங்க சரிதானே? எதுக்கு 370 ரூபா என்ன கணக்கில் பேசுனீங்க? பேசுனது ஒரு 500 பேசுறது இல்லையா? ஆள் பாடி அவ்வளோதான் தாங்க. 4 மணிக்கு வண்டி எடுத்தோம், 4 மணிக்கு கார் எடுத்து 8:30 மணிக்கு ஊருக்குள்ள நுழைஞ்சிங்க. 350 ரூபா போதுமா? வேணாம், பாடி அவ்வளோதான் தாங்கும் போல. எந்த பாடி? வந்த பாடி. அவர் சர்வீஸுக்கு அவர் அவ்வளோ காசே கொடுக்குறது. அன்னைக்கெல்லாம் பிச்சைக்கார மாதிரி போயிட்டு. ஐயா ரொம்ப தாய் போச்சா. அன்னைக்கு 220. ஆசையில பாத்தி கட்டி நான் தொண்ணு நட்டு வச்சேனா போவாயே, ஆதரவு தேடி ஒரு நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா போவாயே, ஆதரவு தேடி ஒரு நாத்து ஒண்ணு நட்டு வாயே தாயே. அழைத்து வரும் சுவாமி. அவரே வாடகை எடுத்து வந்துட்டார். அப்புறம் என்ன? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு வரலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு வரலாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு வழிக்கு வரலாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு கஸ்டமர் சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். கஸ்டமரை விட்டுறாங்க. ஆனால் என்னதென்னாலும் இந்த மிஷின் இடையூறா இருக்கு ஐயா, அதை கலட்டி வைங்க. மிஷின் இதெல்லாம் ஏக்க பாடிச்சவராடா. இது என்னது அது? யாழ். உங்க விட்டா பேரு யாழ், மகளையாள், சகோடியாள், செங்கோட்டியா என்று சொல்லக்கூடிய 4 வகை யாழில் இது மகதி யாழியா. 52வது பொண்டாட்டி. ஒண்ணுக்கு இருக்கிற எனக்கு உன் வாயில் நல்ல வார்த்தை வராதரா? இல்லை, அப்புறம் உண்மையை தாங்க கேட்குறேன். ஓட்ட இருக்குல்ல. சரி சரி, அதை பார்க்கலங்க, கோச்சிக்காதீங்க, பார்க்க மாட்டா. ஆனா ஒண்ணு, இந்த பொண்ணு ஆடும் போது ரெண்டுமே ஆண்டுச்சு. நாங்கள் ரொம்ப கூர்த்து கவனிச்சேன். ஏமா நாளைக்கு வரும்போது நல்லா கொச்சக்கரை வச்சு கட்டிட்டு. ஏன்னா அலர்ஜி ஆகுதா? கஸ்டமர் தான் எனக்கு முக்கியம். கையும் காலம் அப்படி அழகா ஆண்டுச்சு அபிநயத்தோட. உங்க அம்மா கூப்பிடுங்க. எங்க அம்மா 1.5 வருஷம் ஆச்சு போயிட்டாங்க. வள்ளியம்மா தங்கச்சி அப்படி அழைத்து வாருங்கள், பார்க்க வேண்டும்.
என் தங்கச்சி கரகம் எடுத்து வரும். காட்சி தந்து என்ன போட்டாச்சு உன்னை இடத்த காரணம் ஏன் இப்படி வேர்த்து இந்த 2 மணி நேரத்தில் விடிய போகுது அவ்வளோதான். இல்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நாரத மகரிஷி வந்திருக்கான். நாரதர் வந்தாரு, நான் அவர் கூட பேசிட்டு இருக்கும்போது நீங்க என் கூடவே நிக்கிறீங்க. ஏத்தா இதெல்லாம் அப்படித்தான். இவன் மட்டும் போக வாய்ஸ் நீ யாரும் போகக்கூடாது. அவ்வளோதான் மந்திரம் போட்டாச்சா? இப்ப நீங்க போக ஆசீர்வாதம் வாங்க. சுவாமி பணிவான வணக்கங்கள். ஸ்வரங்களில் இசைப்பவரே
பணிவான வணக்கங்கள். வாடாடே அவசரத்துக்கு பிறந்தவொடனே என்ன பாப்ப டான்ஸ் எல்லாம் ஐயா வணக்கம்யா. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் உள்ள போய் என்ன பண்ண போறிய? ரூமை க்ளீன் பண்ணி அடுத்த கஸ்டமர் இல்லை போயிட்டு வாப்பா. ஆடா போயிட்டு வாமா. ஆடா தீக்குச்சி. நல்ல பேர். அண்ணனுக்கு ஒரு சேர் போட்டு ஒரு மாலை போட்டு